ஹாய் ஹலோ வணக்கம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? போகிற வழியில அப்படியே சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு நம்ம இவரை விசிட் பண்ண வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் வந்துட்டு இப்போ கல்லுமலை முருகன் கோயிலுக்கு வர்றது. ஸோ இங்கே வந்து இவர்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே இந்த வியூலாம் சுற்றி பார்த்துட்டு அழகை ரசிச்சுட்டு இயற்கையும் பார்த்துட்டு அங்கே உள்ள மயில்கள்லாம் இருந்துச்சு, அழகழகாக இருந்துச்சு. ஸோ அவங்களையும் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் பயணத்தை வந்து நாங்கள் தொடங்கணும். அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்? எங்கேயும் இல்லைங்க. நாங்கள் கேமரன் மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கேமரன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டு ஃபேமிலி தான் அவங்க. ஸோ அவங்க கூட என்ஜாய் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்காக நம்ம இது வந்து லதா இஸ்கண்டர் தும்பாட். இங்கே வந்துட்டு போகிற வழியில், அதாவது நாங்கள் வந்துட்டு கூலிம்லேருந்து வெளியானோம். ஸோ போகிற வழியில் தாப்பாலை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்தோன்னே நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு விசிட் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் பயணத்தை வந்து கேமரன் மலைக்கு தொடரணும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணது கேமரன் வேலி ஹவுஸ் 1. ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே கீழே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இடம் இருக்கும். ஸோ அங்கேயும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்குள்ள வியூ எல்லாம் பார்த்தோன்னா நிஜமாக சொல்லணும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மேலேருந்து பார்க்கும்போது. ஸோ நீங்களும் வரப்போ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ வந்துட்டு நம்ம நடந்து போகிறதா இருந்தால் 4 வெள்ளி, இதே புகியில் போகிறதா இருந்தால் ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 20 வெள்ளி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு பரவாயில்ல, நம்ம நடந்தே போயிடுவோம், எதுக்கு 20 கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 4 வெளியே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதான் நடக்கிற பாதை. ஸோ இதுலேருந்து ஷார்ட்கட்லாம் நீங்கள் கீழே இறங்கி போகலாம். இது வந்து நம்ம நடக்க ஆரம்பித்து இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு அழகான டீ ஃபார்மிங் ஏரியாவை பார்ப்பீங்க. அது முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரிலாக்ஸான ஃபாட் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி ஒரு அழகான வியூலாம் பார்த்துட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கணும். ஏதாவது நாங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் பலே பண்ணுறோம். இந்த பலே பண்ணுறப்ப தான் நிஜமாக சொல்கிறேன், கால் கையெல்லாம் வலி எடுத்துருச்சு. வயசானவங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நடக்கிற இது மட்டும் எடுத்துடாதீங்க. நீங்கள் புக்கியை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. நடக்கிறதா இருந்தால் அது உங்கள் விருப்பம், நடந்து போகலாம். ஸோ அப்படியே முடிச்சுட்டு அடுத்து நம்மளோட ஸ்பாட் வந்துட்டு கீஃபார்ம் வந்துட்டு ஒரு மார்க்கெட். ஸோ அதுக்கு போகிற வழி வந்துட்டு இதுதான். போகிற வழியில் இவ்வளோ அழகாக இருக்கேன், எப்படி வீடியோ எடுக்காமல் இருக்கிறது? ஸோ அதனால் இப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இந்த அழகான வியூலாம் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே அப்படியே போகணும். நிறைய சயோர் டாய்ஸ், பேர்ஸ் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி பொம்மை வேணும் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே எங்கே வாக்கிங் பண்ணிக்கிட்டே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு நம்ம வந்துட்டு இங்கே என்னென்ன வாங்க போகிறீங்களோ கண்டிப்பாக வாங்கலாம். சோளம், ஸ்ட்ராபெரி, பூச்செடிகள், இந்த எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ குறைவா வாங்க முடியுமோ அவ்வளோ குறைவா நம்ம வந்து இங்கே வாங்கலாம். எங்களோட நடைப்பயணம் அப்படியே தொடர்ந்து போய்க்கிட்டே இருந்துச்சு. போகிற தூரமும் தெரியல, வர பாதையும் தெரியல, எப்போ முடியணும் தெரியாமல் அப்படியே போய்கிட்டு இருந்தோம். அப்படியே இந்த காய்கறிலாம் பார்த்துக்கிட்டு, சோளம்லாம் பார்த்துக்கிட்டு, ஸ்ட்ராபெரிலாம் பார்த்து நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த ஷிப் சென்ச்சுரிக்கு வந்தோம். இங்கே வந்து நம்ம வந்துட்டு செம்பரியாடு இருக்குல்ல, செம்பரியாடு, அல்பாக்கா இதெல்லாம் வந்துட்டு நம்ம நேரில் பார்த்து அவங்கள வந்து பெட் பண்ணலாம், சாப்பாடு கொடுக்கலாம். எவ்வளோ நாள் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பாடு வந்து அங்கேயே விற்கிறாங்க. நம்ம ஒரு டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே சாப்பாடு வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம கொடுக்கலாம். ஸோ நாங்களும் அந்த டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடும் வாங்கிட்டு அப்படியே இவங்கெல்லாம் பார்த்துட்டு மேலே வந்துட்டு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அடால்ட்டுக்கு வந்துட்டு 12 வெள்ளியும், சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு 7 வெள்ளியும் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து 3 வயசு கீழேன்னா ஃப்ரீ தான். ஸோ கவலையே வேண்டாம். ஸோ இப்போ அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பெட் பண்ணி சாப்பாடும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே உள்ளவங்க வந்து கொஞ்சம் காராங்க தான் இருக்காங்க. சாப்பாடு கையில் இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுறது, நாங்கள் எடுத்துகிட்டு போனதோ கொஞ்சம் தானே சாப்பாடு, அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியாமதோ இந்த மாதிரி தான் அலமோதிக்கிட்டு இருந்தோம் நாங்களும். ஸோ அவங்க பெட் பண்ணிவிட்டு சாயங்காலம் பண்ணிவிட்டு அழகாக எல்லாமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி நாங்கள் எங்களோட ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ரூம் வந்துட்டு ஹோட்டல் வந்துட்டு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வீடு. ஸோ நீங்கள் எவ்வளோ நாங்கள் மொத்தம் ஒரு 6 பேர் வந்தனால இந்த 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வீடு வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது வந்து பால்கனி வியூ. நிஜமாக சொல்லணும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு எங்களோட நைட் டின்னர் வந்து நாங்கள் சொந்தமாகவே ஸ்டீம் போட் செய்யலாம். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டீம் போட் செய்கிறோம். ஸோ சொந்தமாகவே செய்யலாம்னு சொல்லிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டீம் போட் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் போணுச்சு. டயர்ட் ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது அந்த ஷிப் சென்ச்சுரி வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு
ரொம்பவே டயர்டாக இருந்தோம். அடுத்து இந்த டின்னரும் முடிச்சுட்டு எங்களுடைய இதோட நாங்கள் எண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த பார்ட் 1 முடிஞ்சு பார்ட் 2ல உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். டாடா பாய் பாய்.